சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே நாகமுகுந்தங்குடி கிராமத்தில் உள்ள நாகநாதர் கோயிலில் சாமி கும்பிட வந்த பெண்களை 9 பேர் கொண்ட கும்பல் வெட்டிவிட்டு 50 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற நிலையில் தடுக்க வந்தவரையும் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்க கேட்கலாம். ராஜ்மோகன், இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கோயில் திருவிழாவில் சுவாமி கும்பிடுவதற்காக வந்த பக்தர்களின் மீது இத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா? வணக்கம் தலைவராரா. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள கொல்லாவயல் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் நேற்று மாலை ஒரு உறவினர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட உறவினர்களை கூட்டிக் கொண்டு சாமி கும்பிட இளையான்குடி அருகே உள்ள நாகமுத்தங்குடி கிராமத்தில் உள்ள நாகநகர் கோயிலுக்கு சாமி கும்பிட சென்றுள்ளார். அப்போது அங்கு மூன்று இருசக்கர அந்த அடையாளம் தெரியாத 9 கொண்ட கும்பல் முத்துலுக்கு 32, இந்திரா 39 மற்றும் முத்துலுக்கு 300 ஆகியோர் அறிவாளால் வெட்டிவிட்டு அவர்கள் அணிந்திருந்த தங்க நகை, தோடு, செயின், வளையல் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். டூர்கள் தப்பி சென்ற போது நாகமுத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜேசுதாஸ் என்பவர் மறித்துள்ளார். அவரையும் அறிவாளர் காலில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் சுப்பிரமணியன், காளிமுத்து, முத்துலட்சுமி, ஜேசுதாஸ் ஆகியோர் காயமடைந்து இளையான்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு சிவகங்கை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஒரு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்மோகன். வந்துரும்ல நீ போலீஸ் போட்டோலாம் எடுத்திருக்காங்க. சில பேர் எல்லாருமே சாமி